members of the management, beloved team, principal, parents, and my dear friends, a very warm welcome to NNO. We have all gathered here to gain knowledge about the art of parenting. To all respected Chief Guest, Dr. Neminathan, whose introduction is not at all required. He is right now, presently he is serving as a senior child specialist in Coimbatore Child Trust Hospital Private Limited. From the core of my heart, I would like to extend a hearty welcome to you, sir. Respected Chairman, Secretary Sir, Dean Sir, invited parents and my dear colleagues, a warm welcome to you all. It says, it is easier to build strong children than to repair broken men. I hope this will be the theme what Doctor will be talking about. Anyway, I am not spending my time, even your time is more precious than my time. So we will begin the program as early as possible. And we expect complete cooperation from you. I hope you all got a slip, a white paper slip. So in case you have any doubt, please mention that thing on it. The hand over the problem solver. Doubt it will be difficult. அதனால தான் ஒரு இன்டிவிஜுவல் பேப்பர் கொடுத்திருக்கு, ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்திருக்கீங்க. அதுல நீங்க அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம். And we will be collecting it. அதை கலெக்ட் பண்ணி டாக்டர் சார் கொடுத்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவோம். Okay? And we expect your complete cooperation. Once again, hearty welcome to you all. Thank you. மாவட்டத்தில் பரமத்தி என்னும் இடத்தில் பிறந்து சைனிக் பள்ளியில் படித்து மாநிலத்தின் முதலாவது மாணவனாக தேர்வு செய்யப்பட்டவர் இவர். மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். டாக்டர் அப்துல் கலாமிடம் சிறந்த மாணவர் என்ற விருது பெற்றவர் இவர். இந்திய குழந்தைகள் நல மருத்துவக் கழகம் நாட்டின் சிறந்த குழந்தைகள் நல மருத்துவர் என விருது பெற்றவர். தற்பொழுது கோயம்புத்தூர் சைல்ட் ட்ரஸ்ட் குழந்தைகள் மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக உள்ளார். அவரை நம் பள்ளியில் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம்ங்க. உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு நம்ம தமிழகத்திலே ரொம்ப பிடிச்ச ஊர் கேட்டா பொள்ளாச்சி ஊர் சொல்றேன். ரொம்ப ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. இந்த பள்ளியை சிறப்பாக இதை துவங்கி இதை நல்ல ஒரு சிறப்பான முறையில் நடத்தி வந்த இந்த டீம், ட்ரஸ்டீஸ், செக்ரட்டரி, ஹெட் டீன், பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர், ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் மனமாற பாராட்டலாம். I bring warm greetings from Coimbatore Child Trust Children's Hospital. Friends, நான் இங்கே வந்திருக்கிற நோக்கம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, பட் அது சொல்லக்கூடியது என்னுடைய கடமை. இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அனுபவப்பட்டு தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த குழந்தை வளர்ப்புங்கிற மைய கருத்து மட்டும் நான் வச்சு வரல. நான் வந்திருக்கிறது உங்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல், அதாவது உண்மை மோனோலாக இல்லாமல் டயலாகா நம்ம ரெண்டு பேரும் கலந்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ் செஷன். இந்த மீட்டிங் யார் யாருக்கு டெடிகேட் பண்ணுறதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம குழந்தைகளை வளர்த்தனா நல்ல குழந்தை, ஆரோக்கியமான குழந்தைகளா, மனதளவில்
உடல் அளவுல ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்க முடியும்னு எல்லாரும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இங்க எத்தனை பேரு நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்குன்னு நம்புறீங்க இந்த மீட்டிங் பண்றவங்க? எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் 100%. உங்களுக்காக தான் அந்த மீட்டிங் நான் டெடிகேட் பண்றேன், உங்களுக்காக தான் அந்த மீட்டிங்கே கண்டக்ட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்திருக்கிறது நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மிஷன், நான் ஒரு தொலைதூர நோக்கோட வந்திருக்கிறேன். நம்ம தேசத்தை வந்து வல்லரசா மாத்துறதுங்கிறது நம்ம இந்த குழந்தை கையில தான் இருக்கு. இந்த குழந்தைகளை ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல சிறந்த குடிமகனா மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தேசமே வல்லரசா மாறுறது முழுசா நாங்க நம்புறோம். அதுக்காக ஒவ்வொரு குழந்தைகளையும் எப்படி விஞ்ஞான பூர்வமா ஆரோக்கியமா நல்ல முறையில வளர்த்துறதுங்கிறது அந்த கருத்துல கூட முக்கியமான ஒரு மைய கருத்து. ஸோ இதுல வந்து நீங்க இங்க இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே, பேரண்ட்ஸ் எல்லாமே உங்களோட டியூட்டி என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றது வந்து உங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுக்க போறோம். பேரண்டிங் அப்படிங்கிற குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு கலையில வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு 1 hour ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் முடிச்சோடனே உங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா, நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு 500 பேர் அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா அட்டன் பண்ணாத ஒரு 5000 பேருக்கு நீங்க இந்த விஷயத்தை சொல்லணும். சொல்வீங்களா லாஸ்ட் ரோ? எஸ், வெரி குட். ஸோ நம்ம வந்து இந்த நல்ல விஷயத்தை வந்து நாடு பூரா சொல்லணும். நீங்க எல்லாமே ட்ரெயினர்ஸ், வாலண்டியர்ஸ், இந்த விஷயங்களை வந்து நாடு பூரா சொல்றதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. அந்த இதோட நான் முதல் ஸ்லைட் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? இந்த ஸ்லைட் தெரியுதுங்களா? ஓகே. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து வெறும் குழந்தைங்க வந்து உணவு கொடுத்து வளர்த்தது மட்டும் குழந்தை வளர்ப்பு கிடையாது. அதுக்கு மேல நிறைய இருக்கு. சோஷியல், எமோஷனல், இன்டெலெக்சுவல் வெல்பீயிங் அப்படிங்கிறது மனதளவுல குழந்தைகளை ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்த்துறது தான் நம்ம பெற்றோர்களோட கடமை. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க உங்கள்கிட்ட வந்து கேள்வி பதில் ஆரம்பிப்ப நான் சொல்லியிருந்தேன். குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிக்குதுமா? குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த குழந்தையோட கன்சீவ் ஆனவுடனே வந்து எக்ஸலன்ட், குட். அவங்க வந்து கரு வந்து தாயில வந்து கரு உருவானதுல இருந்து குழந்தை வளர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து 100% உண்மை. கருவுற்ற தாய்மார்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் என்னுடைய கடமை. நாங்க வந்து உலக சுகாதார மையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அது வந்து நம்ம ஒரு முக்கியமான மருத்துவராக இருக்கேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சென்டினல் டாக்டர், இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருத்துவராக இருக்கேன். நாங்க உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 168 நாடுகளில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஆராய்ச்சி பண்ணதுல வந்து கருவுற்ற தாய்மார்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் நன்மையை கொடுக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையை கொடுக்கும்னு ஆராய்ச்சி பண்ணதுல தீமைகள் வந்து குழந்தையோட வளர்ச்சியை, மன வளர்ச்சியை, ஆரோக்கியத்தை பாதிக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அதுல நமக்கு தெரியாம, நம்ம பெற்றோருக்கு தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற முதல் எதிரி வந்து டெலிவிஷன்ங்கிறது வந்து நிறைய நல்ல கருத்துக்களை கொடுத்தாலும், நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் அறியாம நம்மெல்லாம் ஈர்க்கப்பட்டு பார்க்கக்கூடிய இந்த சீரியல்னு சொல்லக்கூடியதுல வந்து நிறைய கருவுற்ற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து நிறைய தீமையை மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால கருவுற்ற தாய்மார்கள் இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல விஷயம் உணவுல இருந்து நல்ல விஷயங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது கருவுல இருந்து வரக்கூடிய குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையா வரும்னு ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிமிஷம் வந்து பொள்ளாச்சி ஏரியால யாராச்சும் வீட்டுல, குறிப்பா கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்கிற வீட்டுல டெலிவிஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க போய் இப்படி இந்த இடத்துல வந்து டெலிவிஷன் இருக்கக்கூடாது, டெலிவிஷன்னால கருவில் இருக்கிற குழந்தைக்கு எதிர்காலத்தில் பாதிப்பு அப்படின்னு சொல்லணும். டிவி பார்க்க விடக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருவுற்ற தாய்மார்கள் இருந்ததுன்னா அவங்க வீட்டுல டெலிவிஷன் இருக்கக்கூடாது. நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்டைல்ஸ் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்து போறேன். இதுல 4 ஸ்டைல் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கூடியது அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டைல் அப்படிங்கிறது. அந்த ஸ்டைல் பத்தி என்னங்கிறத நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்ல போறேன். நெக்ஸ்ட் நிறைய நம்ம ஏரியால, குறிப்பா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி ஏரியால, குறிப்பா கிராமங்கள்ல வந்து கூட்டு குடும்பம் இல்லாம நிறைய கூட்டு குடும்பங்கள் இருக்கிறத வந்து நான் மனதார அப்ரிஷியேட் பண்றேன். குறிப்பா நம்ம சமுதாயத்துல வந்து நிறைய கூட்டு குடும்பங்கள் இருக்கிறத வந்து கண்ணாட பாக்குறேன். குழந்தைங்க வந்து எந்த குடும்பத்துல வந்து தாய் தகப்பனோட பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, அம்மாச்சி அம்மிச்சி எல்லாரும் ஒன்னா இருக்கிற குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அதுல வளர்ற குழந்தைகள் வந்து அவங்க எதிர்காலம் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதாவது அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் சொல்லக்கூடிய
தன் நம்பிக்கை தனம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அவங்களோட இது வந்து ரொம்ப பிரைட்டா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். அதனால நீங்க சப்போஸ் எங்க கோயம்புத்தூர் பக்கம்லாம் நிறைய மாறிட்டு இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மாவை கொண்டு போய் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு குழந்தை சின்ன தவற ஆரம்பிச்சோன்னே அதை கொண்டு ஒரு ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு சின்ன வயசு 6 மாசத்துலேயே ஒரு ஸ்கூலு, 1 வயசு ஒரு ஸ்கூலு, 1.5 வயசுல ஒரு ஸ்கூலு, வேற வேற பேர்ல ஆரம்பிச்சு ஸோ தாத்தா பாட்டியை கொண்டு ஹோம்ல விட்டு குழந்தைகளை கொண்டு ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க. அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. தாத்தா பாட்டியும் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். நம்ம குழந்தைகளும் 3 வயசு வரைக்கும் பெற்றோர்களோடு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்தணும். மினிமம் அட்லீஸ்ட் 2.5 இயர்ஸ்க்குள்ள சின்ன ஸ்கூலிங்ல சேர்க்க வைக்கணும். அதை பத்தி நான் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப இன்றியமையான ஒன்று. நான் முதலே சொன்னேன், கருவுல குழந்தை வந்து மனதார நல்ல எண்ணத்தை வச்சு குழந்தை வளர்த்தணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து முக்கியமா நம்ம கொடுக்கக்கூடிய முதல் உணவுங்கிறது தாய்ப்பால்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப நீங்க பெற்றோர்கள்லாம் நீங்க குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்துலயும் சாதிக்கணும். அதான பெற்றோர்கள் நம்ம எதிர்பார்க்கணும். சாதிக்கணும் அப்படின்னா அதுல நம்ம முதலீடு செய்யணும். முதலீடுங்கிறது வந்து தாய்ப்பால் தான் முதலீடு. எந்த தேசம் தாய்ப்பால் முதலீடு செய்யணும் அந்த தேசத்துல வளர்ற குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகளா மாறுவாங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேர்ல்டு வார்ல வந்து ஜப்பான்ல பாம்பு போட்டது தெரியுங்களா? ஜப்பான்ல வந்து கிட்டத்தட்ட 64 சிட்டிஸ்ல வந்து டாப் சிட்டிஸ் எல்லாத்தையும் பாம்பு போட்டு அப்படியே எல்லாத்தையும் brought down to crush ஒண்ணுமே எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தாய்மார்கள் வந்து தாய்ப்பாலும் தேசத்துக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும்போது அதுல இருந்து வளரக்கூடிய குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட உலக போருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான வல்லரசா ஜப்பான் இருக்குன்னா அது வந்து முதல் தாய்ப்பாலோட முதலீடு தான். ஸோ நம்ம தேசத்துல இருக்க நம்ம வந்து தாய்ப்பால் முதலீடு செய்யலாம். அந்த 5 முக்கிய கட்டளைகள் சொல்றேன். முதல் குழந்தை பிறந்த உடனே கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் அது ஸ்டீம்பால்னு சொல்லக்கூடியது. ஸ்டீம்பால்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்டீம்பால் வந்து இருக்கிற அத்தனை நோய்களுக்கும் மனிதர்களை தாக்கக்கூடிய கிட்டத்தட்ட 165 இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் இருக்கு.